ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் ஃபினான்ஷியலாக முன்னேறணுன்னா சேவ் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நானும் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னால் சேவ் பண்ணவே முடியலையே, இன்வெஸ்ட் பண்ணவே முடியலையே. நான் வாங்குகிற சேலரி என்னுடைய செலவுகளுக்கே பற்ற மாட்டுது. அப்புறம் சேவ் எங்கேருந்து பண்ணுறது, இன்வெஸ்ட் எங்கேருந்து பண்ணுறது அப்படின்ற குழப்பமான மனநிலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம பார்க்க போகிற 5 டிப்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுடைய பண வாழ்க்கை, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். முதல் பார்த்திங்கன்னா, நான் வாங்குகிற சம்பளத்தில் செலவு தாங்க நிறைய இருக்குது. ரெண்ட்டு, இஎம்ஐ, பில்ஸு, சப்ஸ்கிரிப்ஷன், சாப்பிட்றதுக்கு வெளியில் போகிறது, அவுட்டிங், ஸ்கூல் ஃபீஸு, பால் வாங்கிறது, அப்பா எக்கச்சக்கமாக இருக்குது, தலையே வலிக்குது. இதில் நான் எங்கேருந்து சேவ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போனா நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது, உங்கள் செலவில் எது நீட்ஸ், எது வாண்ட்ஸ், அதாவது எது தேவைகள், அதுவும் அத்தியாவசியமான தேவைகள் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. ரெண்ட்டு, ஸ்கூல் ஃபீஸு, பால் வாங்கிறது, அரிசி வாங்கிறது, க்ராசரிஸ், இது எல்லாமே அத்தியாவசிய தேவைகள். இது இல்லாமல் நீங்கள் குடும்பத்தை ஓட்டவே முடியாது. மாதம் ஒரு படத்துக்கு போகிறது, வெளில சாப்பிட போகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாண்ட்ஸ். இதை நீங்கள் தள்ளி வைக்கலாம், இல்லை பண்ணாமல் கூட இருக்கலாம். இந்த 2 வித்தியாசத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் நீட்ஸுக்கு மட்டுமே செலவு பண்ணுவீங்க. வாண்ட்ஸுக்கு செலவு பண்ணுற பணத்தை எடுத்து சேவிங்ஸாக வைப்பீங்க. ஸோ நீங்கள் உங்கள் வாண்ட்ஸை கம்மி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கான பணம் உங்களுக்கு கையில் கிடச்சிடும். அதை சேவ் பண்ண ஆரம்பிங்க. 2வது கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்களுடைய இன்கம், சேலரியே ரொம்ப லோவாக இருக்கலாம். 15,000 20,000 இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய நீட்ஸே ஒரு 30,000 இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க, நான் என்ன தான் பண்ணுறது, நான் எவ்வளோ தான் தலையை பிச்சுக்கிட்டாலும் என் நீட்ஸே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ வேறு வழியே இல்லை. நீங்கள் மல்டிபிள் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம்மை க்ரியேட் பண்ணியே ஆகணும். பேசிவ் இன்கம்மை க்ரியேட் பண்ணியே ஆகணும். என்னென்ன வழியெலாம் க்ரியேட் பண்ணலாம்? உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கா? இப்போ ஸ்விக்கி, சொமேட்டோ எல்லாத்துலேயுமே நம்ம டெலிவரி பாயாக இருக்கலாம். அப்படி இல்லையா, கான்டென்ட் க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படியும் இல்லையா, நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்களா, ஒரு டியூஷன் எடுங்க. இந்த மாதிரி வேறு எந்தெந்த விதத்தில் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் இன்கம்மை அப்படின்றத பார்த்து நீங்கள் தான் யோசித்து அதை க்ரியேட் பண்ணணும். 3வது, நீங்கள் ஏற்கனவே வாண்ட்ஸை, நீட்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, பேசிவ் இன்கம்மை க்ரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு சேவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எக்ஸாம்பிள், ஒவ்வொரு மாதமும் ஒரு 5,000 சேவ் பண்ணணுன்னு எடுத்து வைக்கிறீங்க. முதல்ல ஆரம்பத்தில் என்ன பண்ணுவோம், மாதம் எடுத்து வைப்போம். மாதம் முதல்ல 5,000 ரூபாய் எடுத்து சேவ் பண்ணுறோன்னு எடுத்து வைப்போம். அப்புறம் போக போக என்ன ஆகும், நம்மளுடைய தேவைகள் வர அந்த 5,000த்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணாமல் ஒவ்வொரு மாதமும் எடுத்து வைக்கிற அமௌண்ட்டுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கோலை செட் பண்ணுங்கள். இந்த வருஷம் நான் சேவ் பண்ணுற அமௌண்ட் எல்லாத்தையும் நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுருக்கேன், அப்படி இல்லைனா ஸ்கூல் ஃபீஸ்க்காக வச்சுருக்கேன், இல்லை ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணுங்கள் நீங்கள் எடுத்து வைக்கிற பணத்தில். அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை எடுக்கவே மாட்டீங்க. 4வது, ஒரு எமர்ஜென்சி ஃபண்டையும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸையும் கண்டிப்பாக செட் பண்ணிக்கோங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் உங்கள் கிரிட்டிக்கல் கால தேவைகளுக்கு பணத்தை யூஸ் பண்ணுறதுக்கு, டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக நம்ம இல்லாதப்ப நம்மளுடைய ஃபேமிலியை யார் பார்த்துப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிக்கினாலே டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுருவீங்க. 5வது, இந்த நான் சொன்ன முதல் 4 செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை சேவ் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்காதீங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் எதில் பண்ணுறது? ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டுனா திருப்பி வராது. ஸ்டாக் மார்க்கெட் ஏறும் இறங்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு டிப்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் போகிற பணத்தை இன்றைக்கி வேணும் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக போடாதீங்க, லாங் டேர்முக்கு போடுங்க. லாங் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுற பணம் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க தான் செய்யும். இன்றைக்கி தேதியில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்ஸு, இதெல்லாம் கம்மியான விலை இருக்கோ, கரெக்டான விலை இருக்கோ, அதில் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 10 வருஷம் டைமில் அது நல்லா மல்டிப்ளை ஆகி நமக்கு இன்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். நம்மளோடைய பணம் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.